அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலேருந்து சிவஞானி கிருஷ்ணவேணி. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன. வக்கரம்னா என்னங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்களும் பெயர்ச்சியாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்குது. இப்போ வருடந்தோறும் பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஒரு ஆண்டு, சனி பகவான் 2.5 ஆண்டுங்க. இப்போ தான் ஒரு 2 மாதம் ஆகுது. சனி பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆகியிருக்கார். இந்த பெயர்ச்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வக்கரம் ஆகிறார். அப்போ இந்த ஆயுள்காரகன், தொழில்காரகன், 11-10க்கு அதிபதியான சனி பகவான், அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுனா சனி பகவான் தான். ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும். அப்போ சனி பகவான் முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம், கும்பம். இந்த சனி பகவான் இப்போ கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக மிக சிறப்பாக இருக்காருங்க. அதுவும் காலபுருஷனுக்கு 11ஆம் பாவத்தில் இருக்கிறார். இந்த சஞ்சாரிக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 5ஆம் இடத்திற்கு, அதாவது மிதுனத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி, அது 9ஆம் பாவத்துக்கு வருதுங்க. நிவர்த்திங்கிறது வேற, வக்கரங்கிறது வேற. வக்கரம் அப்படிங்கும்போது மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் வக்கர கதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வக்கரகதினா என்னங்க அப்படின்னா, அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். என்னங்க பின்னோக்கி அப்படின்னா, நல்லது விஷயமாக இருக்கட்டும், அல்லது ஒரு தாமதமான விஷயம், ஒரு தீய செயலாக இருக்கட்டும், ஒரு தீமையான விஷயங்கள், ஒரு எதையுமே டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாடி நகர்றார், ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சு. இந்த வக்கரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. அப்போ இந்த வக்கரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல வக்கரமாகக்கூடிய மாதம் ஜூன் 29ஆம் தேதி, அதாவதுங்க தமிழுக்கு ஆனி 15ஆம் தேதி உங்களுக்கு வக்கரமாகிறார். இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 15ஆம் தேதி, கிட்டத்தட்ட 4 மாதம் பயணிக்கிறார். எங்கங்க மகரத்துடைய பலாபலனும் கும்பத்தின் பலாபலனும் சேர்த்து தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். ஸோ புரட்டாசி, தமிழுக்கு புரட்டாசி 29ஆம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார். அப்போ வக்கரம் எப்போ கதியாகிறார், எப்போ நிவர்த்தி ஆகிறார், அதற்கு என்ன சொல்யூஷன், அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் 4 ராசி இருப்பீங்க, 5 ராசிக்காரங்க இருப்பீங்க, எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான 9 கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம். எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர், நேர்மையை கொடுக்கக்கூடியவர், ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னென்னா, ஆயுள், தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள், இந்த 4 மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது, சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா, கெட்டது கிடைக்குதா, அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் பரிகார நிமித்தமாக பரிவர்த்தனையாகவும் சில விஷயங்களை சூட்சுமமாகவும் சொல்லிகிட்டு இருக்கோம். மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய நிவர்த்தி காலம் இந்த 4.5 மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சனி பெயர்ச்சியில் நீங்கள் இப்போ தான் விடைபெற்று 2ஆம் இடத்துக்கு கும்பத்துக்கு போச்சுங்க, அப்புறமே எனக்கே வருதா அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களோட இடம் தானே மகரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம், அதிபதி. உங்கள் இடத்துக்கு ரிவர்ஸில் மெதுவாக பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி பகவான் ஆயுள், ஆரோக்கியம், காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம் மகரம். ரொம்ப அற்புதமான விஷயம். உங்களுக்கு 7.5 சனி வேற ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறது கவனத்தில் இருக்கிறது எனக்கே கேட்குதுங்க. கஷ்டப்படாதீங்க. என்னென்ன விஷயமாக இருந்தாலும் அத்தனைக்கு சொல்யூஷனுக்கு
பரிகாரமும் உண்டு, பகவானுடைய அருளும் உண்டு. சனி பகவான் ஜூன் 29 உங்களுடைய இடத்தை நோக்கி மீண்டும் ரிவர்ஸில் உங்கள் பாவகத்துக்கே மகரத்துக்கே வருகிறார். இந்த வரக்கூடிய அமைப்பு ஜென்மத்துக்கு மகரமாக வரக்கூடிய சனி பகவான் என்ன தருவார் அப்படின்னா, இருந்த 2.5 வருஷம் நீங்கள் மகரத்துலேயே எங்கள் இடத்துலையே இருக்கும் பொழுது இருந்த பாடா படுத்தினார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது. 2ஆம் இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது கொஞ்சம் மெதுவாக கஷ்டத்தை கொடுப்பார். ஆனாலும் 7.5 சனி தாக்கமும் இருக்கிறனால எல்லா விஷயத்திலையும் ஒரு கவனம் தேவை, விழிப்புணர்வு தேவை. மகர ராசி நேயர்களுக்கு என்னங்க விழிப்புணர்வு? புதிய முயற்சி வேண்டாம். கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு நான் ஒரு புதுசாக பிஸ்னஸ் செய்கிறேன், தொழில் செய்கிறேன், இந்த ஆர்வ கோளாறை நிறுத்திக்கிங்க. நல்ல ஒரு அமைப்பில் எந்த தொழிலில் எந்த வருமானத்துக்கு எந்த வேலைக்கு போயிட்டுருக்கீங்களோ அதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். பேராசைப்பட்டீங்க இந்த பீரியடு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வக்கரகதிங்கிறது நல்ல விஷயந்தான், பின்னோக்கி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுப்பார். அப்படின்னாலும் 7.5 சனி போயிட்டுருக்குதுலங்க, அதனால் 2 தாக்கம் 3 தாக்கம் வரும்பொழுது அவர் என்ன செய்வார், சில விஷயங்களை வச்சு செஞ்சு விட்டு போயிடுவார். அதுக்கு நம்ம ஆளாகக்கூடாது மகர ராசி நேயர்கள். அப்போ சனி பகவானுக்கு இத்தனை இடர்பாடுகள் இருக்குதுங்களா அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு எதுவுமே இல்லைங்க. குழந்தைகளுடைய கல்விக்கு தடை இல்லை, ஏன்னா குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறார். இருக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கம்யூனிகேஷன், வெளிநாடு வெளியூர் தொடர்பு, இண்டஸ்ட்ரியல், நீ வெளிநாடு தொடர்பு சார்ந்து செய்யக்கூடிய தொழிலெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் கொடுத்துட்ருக்கார். கடல் கடந்து செய்யக்கூடிய அமைப்பு, கடல் சார்ந்து செய்யக்கூடியவங்களாம் சிறப்பான பீரியடு அப்படிங்கிறத சொல்லலாம். நான் ஒரு இப்போ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா கப்பல் சார்ந்து நீர்நிலை சார்ந்து தொழிலுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னா தொழில்காரகன் சனி பகவான் வக்ரகதியில் வரும்பொழுது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு உறுதியான விஷயத்தை கொடுப்பார். இந்த மாதிரி தொழிலில் நீங்கள் நான் ஏற்படுத்திட்டு இருக்கிறேங்க அல்லது எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நான் போட்டிருக்கீங்க அப்ளிகேஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த பீரியடில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்போ மைனஸ் எந்த அளவுக்கு இருக்கோ ப்ளஸ்ஸே நம்ம யோசிக்கணும். ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்லாயிருக்கும். நீர்நிலை சார்ந்து எதிர்பார்க்கக்கூடிய கப்பல், அதே மாதிரி இந்த ஏரோட்ராமு, இந்த ஏரோப்ளைனில் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு, கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான உன்னதமான பீரியடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விவசாயிகளுக்கு சிறப்பான காலம். ஏன்னா சனி பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான்லாம் நீர்நிலைங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சனி பகவான் வக்ரகதியில் வரும்போது நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கிடைக்குங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஃபுட்பால் மற்ற எந்த துறையில், கிரிக்கெட் துறையில் எதில் இருந்தாலும் மகரத்திற்கு 7.5 சனியை விட இந்த வக்ரகதியில் வரும்பொழுது ஒரு சக்ஸஸை கொடுப்பாங்க. அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ இந்த ஜூலையிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம். அதே போல் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவான பீரியட் தான், கவனமாக இருக்கணும். மக்களிடையே கொடுக்கக்கூடிய வாக்கில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா அப்புறம் போயிட்டு வாக்குஸ்தானத்தில் தான் சனி பகவான் உட்கார போகிறார். ஸோ நீங்கள் உடல்லையும் சரி மனசால் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குலையும் சரி கவனம் தேவை. ஆரோக்கியம் கண்டிப்பாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். கால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அதை விட என்ன அப்படின்னா, நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய சுசீந்திரம், ஆஞ்சநேயர் வழிபாடு எடுங்க. 7.5 சனி நடக்கக்கூடிய எல்லா ராசிக்குமே நான் சொல்லுவேன், ஆஞ்சநேயர் வழிபாடு, ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ணுங்க அப்படிமே. ஏன்னா ஸ்ட்ராங் மேன், ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர், ராமருடைய பக்தர், அவர் ஒரு பெரிய தூதுவர். அப்போ இந்த தூதுவர் அப்படிங்கக்கூடிய ஆஞ்சநேயரை விடையா நமக்கு மற்ற தெய்வத்தை பிடிக்கணும். அதனால் ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான் 7.5 சனியிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா விஷ்ணு சரசரநாமம், அதே போல் ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ணிட்டு வாங்க. அல்லது செல்ஃபோனில் போட்டு சனிக்கிழமையும் புதன்கிழமையும் நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. உங்களுடைய மனச்சஞ்சலம் நீங்கும். ஏன்னா மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் தான், ஸ்லோவாக எல்லாமே. கண்டிப்பாக தூக்கம் கெடுங்க, தூக்கமே வரலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கூட கொடுக்கும். அதுக்காக மெடிசன்ஸ்லாம் எடுக்க வேண்டாம், தியானம் பண்ணுங்க. அல்லது இறை வழிபாட்டில் இது மாதிரி ஸ்லோகங்கள் கேட்டுகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் குறையும். தொழிலில் கவனமாக இருங்க, பெரிய முதலீடில்
போட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கஷ்டத்தை நீங்களே ஏற்படுத்திக்க வேண்டாம். கடன் தொந்தரவு இருக்க தான் செய்யும். ஏன்னா 7.5 சனி பகவானுடைய தாக்கம், அந்த வரக்கூடிய வக்ரகதியும் கடனை வாங்க தூண்டும். இஎம்ஐ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த காலகட்டத்தை கருமாவை கழிக்கணும்னா சில கஷ்டங்கள் வரும்போது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கான உழைப்புகள் பின்னாடி வர காலகட்டத்தில் உழைச்சி நம்ம சம்பாரித்து அந்த இஎம்ஐயை கட்டிக்கலாம். இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். அற்புதமான காலமாக அமைச்சிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்குங்க. ஆஞ்சநேயரோட மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஆஞ்சநேயர் கோயிலில் கூட வெத்திலை அல்லது துளசி வச்சு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் தொடர்ந்து வரலாம். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கூட சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் இதில் எந்த ஒரு முதலீடு போட வேண்டாம். புதுசாக ஒரு வண்டி வாங்குறேன்னா கவனமாக வாங்கணும். ஒரு கார் எடுக்கிறோம் அல்லது மற்ற விஷயங்கள்னா உங்கள் வீட்டில் யாருக்கு நல்ல தசாபுத்தி, யாருக்கு நல்ல நிலைப்பாடில் இருக்குது சனி பகவான் அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. சிறப்பான பீரியடாக இந்த காலகட்டத்தை வழிபாட்டோட மீண்டும் சொல்கிறேன், பயன்படுத்திக்கிங்க. மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே லக்னமாக இருந்தாலும் இதே தான் சிறப்பான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவாவில் ஒரு 60% சனி பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு சிறப்பான பலனை ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தால் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கும்பராசி நேயர்களுக்கு. கும்பம் கொடிகட்டி வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க, பிரம்மாண்டமான சிந்தனை, எதிலையுமே ஒரு ஆசை அவா இருக்கக்கூடியவங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் பாவமில் எந்த விஷயத்திலையும் ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் எதையுமே சிதறாமல் இப்படி தான் நம்ம வாழணும், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டம் கட்டி வாழக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சில ரகசியங்கள்லாம் உங்ககிட்ட வாங்கவே முடியாதுங்க. உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட ஜூன் 29ஆம் தேதி தான் நமக்கு சனி பகவான் வக்ரத்துக்கு போகிறார். பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வக்ர காலம் மகரத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. ஜென்மத்திலேயே சனி பகவானுங்க, ஏங்க உங்களோட இடம் தானே. சனி பகவானுடைய அதிபதி, ஆதிக்கம், ஆளுமை, மூலத்திரிகோணம், ஆட்சி எல்லாமே சொல்லக்கூடிய கும்பம் மிக சிறப்பான இடம் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் உங்களுக்கு நல்லதை தான் செய்வார். எப்பயுமே சனி பகவான் தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம், ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய இடம். இந்த காலகட்டம் உங்களுக்கு பின்னோக்கி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு அப்புறம் முன்னோக்கி ஒரு 4.5 மாதம் கழிச்சுட்டு அப்புறம் உங்கள் இடத்துக்கே வரப்போகிறார். 2.5 காலம் பயணிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ம சனியாக இருந்து வக்ரகதியாக போயிட்டு 7.5 பகவானுடைய அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. இத்தனையும் நல்லது செய்வாரா? கண்டிப்பாக நல்லது செய்வார். ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தன்னோட இடத்துல இருந்து நல்ல நிலையை தான் அவர் உற்பத்தி பண்ணிக்குவார். பார்க்கக்கூடிய இடம்தான் பால், இருக்கக்கூடிய இடம் விமோச்சனம், வெற்றி, ஜெயம், நான் தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சிறப்பாக இருக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். 12ஆம் பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சின்ன விரயம், ஒரு வக்ரகதிக்கு ஒரு பாயிண்ட் தாங்க மைனஸை கொடுப்பார். மற்றதெல்லாம் நல்ல விஷயமாகவே தருவார். அதை உறுதியாக ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுத்துக்கிட்டு போவார். அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ உங்களுடைய இடத்துலேருந்து 12க்கு போகக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன தொழில் சார்ந்து அல்லது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து விரயத்தை மட்டுமே தருவார். அந்த விரயமாக நீங்கள் சுப விரயமாக பண்ணிக்கிங்க. 7.5 சனியில் சுப விரயம் என்னென்னா திருமணத்தை தருவாருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். நல்ல வழிபாடு எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய தசாபுத்தி மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தா சிறப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அற்புதமான குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய அமைப்பு காலகட்டம். அதே போல் தொழில், நல்ல தொழில், எந்த தொழிலில் நீங்கள் சிறப்பாக இருக்கிறீங்களோ அந்த தொழிலில் மேன்மை உண்டு, உயர்வு உண்டு, நல்ல ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய அமைப்பு. நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த பீரியடில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளிடையே 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ரிஷபத்தில். அப்போ குழந்தைகளுக்கு மட்டும் ஸ்கூல் சார்ந்து காலேஜில் போடக்கூடிய அமைப்பில் சின்ன சிக்கல்கள், அலைச்சல் ஏற்படும். அதே போல் கொஞ்சம் பணங்கட்டி போடக்கூடிய செலவுகளை கொடுக்கும். அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா 3, 7, 10 தான் சனி பகவானுடைய பார்வை.
இந்த பார்வையில் இருந்தும் நம்ம எடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ மகரத்திலேருந்து தான் நம்ம அந்த பார்வையை பார்ப்போம். அப்போ உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்குறார். நல்லா கேட்டுக்குங்க, மகரத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா மீனத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம கட்டத்தில் கிரகக்கூடிய சஞ்சார நிலைப்பாடு, சஞ்சார கிரகத்துடைய அமைப்பு, கோச்சாரத்துடைய அமைப்பை கொண்டு தான் பலாபலன் சொல்கிறோம். அப்போ இந்த 4.5 மாதத்தில் உங்களுக்கு கோச்சார அமைப்பையும் வைத்து இந்த சனி பகவானுடைய வக்ரகதி கால கட்டத்தையும் வைத்து சொல்லும் பொழுது அப்போ அலைச்சல்களை கொடுக்கும். கல்வி சார்ந்து தொழில் சார்ந்து நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு அலைச்சலை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். நல்ல ஒரு பயணத்தை கொடுக்கும். எங்கே ஒரு பயணம்னா நீங்கள் இப்போ அலையாமல் ஜாலியாக இருந்துட்டுருக்கலாம் அப்படிம்பீங்க. அது ஒரு 50 கிலோமீட்டருங்கிறது ஒரு 400 கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரிக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், நிறைய அங்கங்கே வீடு கிரக பிரவேசனுங்க, குழந்தை பேருங்க, அது இதுன்னு நிறைய ஒரு பிஸி ஷெட்யூல்டாக இந்த 4.5 மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஜூலை மாதத்துலேருந்து உங்களுக்கு எந்த தொழிலில் நீங்கள் முதலீடு செஞ்சாலும் அது ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கவனம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் அப்படின்னா மருத்துவம் சார்ந்த விஷயம், உடல்நிலை கோளாறு இருந்துச்சுன்னா டக்குன்னு போய்ட்டு டாக்டர் போயிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிங்க. உடம்பு தொந்தரவு இருக்குங்க, நல்ல மாத்திரை மருந்து எடுத்து கவனமாக சாப்பாட்டை கவனமாக இருங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்போ ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னாடி போகக்கூடிய அமைப்புக்கு வெளிநாடு வெளியூருங்க, தொழில் அந்தஸ்து, அதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது, இந்த பிஇ EEE இது மாதிரி இன்ஜினியரிங் துறையில் எனக்கு வேலை வேணும் அல்லது ஸ்கூலுக்கு வேணும் காலேஜுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன ப்ரமோஷனுக்காக கல்விக்காக எதிர்பார்த்துட்ருக்க அந்த சீட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த காலம் என்னென்னா ஜூன் ஜூலைலாம் ஸ்கூல் காலேஜில் போடக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுக்கு மருத்துவம் சார்ந்து கிடைக்குமா அப்படின்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் கொஞ்சம் இடர்பாடுகள் உண்டு, ஏன்னா அலைச்சல்கள் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டுங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வெளியில் இருந்தால் இப்போ நாம் ஆஸ்திரேலியாவில் படிக்கிறோம், ரஷ்யாவில் போயிட்டு எஜுகேஷன் மெடிசன் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஸு. உள்ளூரில் லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் அலைச்சல்களையும் செலவுகளையும் பண்ணால் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம கிரக கோச்சார நிலைப்பாடை வச்சு தான் சொல்கிறோம். அப்போது அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய் பகவானோ மற்றும் குரு பகவானோ சுக்கிரன்லாம் எப்படின்னு பார்க்கணும். இந்த மருத்துவ படைப்புக்கு மட்டும் அந்த பாவகத்துடைய அமைப்பை வச்சு தான் சொல்லணும். ஏன்னா சனி பகவான்கிறது தொழில், ஆயுள், ஆரோக்கியம். அப்போ இந்த 3 விஷயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய பீரியடு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வக்ரகதியில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ அந்த வக்ரக காலகட்டத்தில் எந்த தொழிலில் நீங்கள் ஈடுபாடு செஞ்சாலும் அது அற்புதமாக கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. வருமானத்தில் உயர்வு உண்டு. பணி நிமித்தமாக வெளியூர் போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அரசியல் சார்ந்தவங்க கவனம் தேவை. எதிலையுமே முதலீடு போடாமல் ரொம்ப ஒரு முயற்சியை மட்டும் போட்டுட்டு அதில் நல்ல ஒரு பாடத்தையும் கற்றுக்கிட்டு வந்துடுவீங்க. நட்பு வட்டாரத்தில் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கும்பராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. மேலும் குடும்பத்தில் 2ஆம் இடத்துல ராகு போயிட்டுருக்கிறனால குடும்பத்தை சார்ந்து குடும்ப தொழில் சார்ந்து ஒரு அலைச்சல்களை கொடுக்கும். வாக்குவாதம் பண்ணாதீங்க. மருத்துவ செலவு இழுத்து விடும். அப்பாவளி சார்ந்து முதியோர்கள் யாராவது வீட்டில் இருந்தாலும் முன்னோர்களோட வழிபாடு எடுக்கிறது, இதெல்லாம் அப்பாவளி சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத. ஏன்னா ராகு பகவானுடைய நிலைப்பாடு வச்சு தான் இதை சொல்கிறோம். அப்போ இந்த கர்மக்காரகனான சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தான் ரிவர்ஸில் போயிட்டு அப்புறம் உட்காருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தொழில் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சிக்கலையும் தராது. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு. கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. வாக்கு நல்ல ஒரு அரசியல் அந்தஸ்துக்கு போகணும் அப்படின்னா பிரச்சனைகள் சிக்கல் உண்டு. இதில் நீங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்து உங்களுடைய தசாபுத்தியை கவனமாக பார்த்துக்குங்க. சரிங்க, நான் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், நான் ஒரு தொழில் சார்ந்து இருக்கிறேன், நல்லா இன்னும் நிறைய அடியாட்கள் அதே போல் வேலையாட்கள் இவங்கெல்லாம் நீங்கள் வச்சு பணி நிமித்தமாக சிறப்பாக பேர் வாங்குவீங்க. கண்டிப்பாக விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான பீரியடு அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா கிரக சஞ்சாரம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள். சனி பகவான் நகரும் பொழுது உங்களுக்கு மழை வளம் நல்லா இருக்கும். அதே போல் பயிர் செழிக்கும்.
பயிர்கள் நீங்கள் எந்த நீங்கள் போட்டிருக்கீங்களோ உழைப்புக்காக நீங்கள் அந்த உற்பத்தி நல்ல சிறப்பாக இருக்கும். காய்கறிகள், கனி சார்ந்து இருக்கக்கூடிய உணவு சார்ந்த விவசாயிகள்லாம் வருமானம் இரட்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள். ஆனால் ரொம்ப அதிகமாக ஒரு லேக்ஸ் கணக்கிலலாம் போட்டு கஷ்டப்பட்டு போட வேண்டாம். உங்களுடைய தசாபுத்தியை நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 7.5 சனியும் இதுவும் இருக்கிறனால இந்த காகத்தை கொஞ்சம் கவனிங்க. காகம் அப்படிங்கிறது பங்கிட்டு உண்ணக்கூடிய பறவையில் ஒன்று. அதே தான் நீதி, நேர்மை, நியாயம்னு பேசக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான். ஸோ பங்கிட்டு உண்ணக்கூடிய காகத்திற்கு உணவு வைக்கிறது சிறப்பாக இருக்கும். எப்படின்னா சனிக்கிழமை தோறும் எல் சாதம் அல்லது ஒரு பிடி ஒரு தயிர் பால் அன்னம் போட்டு அதை கூட நீங்கள் ஒரு பிடி வந்து காகத்திற்கு ஒரு 6 ஆண்டுகள் தொடர்ந்தே வைக்கணுன்னே சொல்லணும். இந்த வக்கரகதிக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது. கும்பத்தில் இருந்து பயணிக்கக்கூடிய அந்த சனி பகவான் 2.5 போகும்பொழுது மேஷம் போய் சேர வரைக்கும் நீங்கள் காகத்திற்கு வைக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்குங்க. அதே போல் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் எடுக்கலாங்க. நல்லா விசாரித்து எடுங்க. மற்றபடி ஒன்றும் தடை தாமதம் கிடையாது. சனி பகவான் தான் உங்களுக்கு கொடுப்பார். அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கலாம். மேற்கொண்டு நீங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உண்டானா கண்டிப்பாக அதிகமான ஒரு ஊதியம் உண்டு, செல்வ செழிப்பு உண்டு, நல்ல ஒரு மதிப்பை வாங்கக்கூடிய காலகட்டங்கள். வக்கரத்துக்கு பின்னாடி போயிட்டார், அடுத்த வீட்டுக்கு குடி போயிட்டார்னு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் 7.5 சனி பகவான் உங்களுடைய அதிபதியாக இருந்து நட்பலன்களே வாரி வழங்கறக்கு காத்து கிடக்கிறார் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ஆட்சி பெற்ற பீடமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் மட்டும் கவனம் தேவை. வழிபாட்டு முறையில் நீங்கள் நல்ல ஒரு விஷயங்களை என்ன தேடுதல் இருக்கோ அந்த தேடுதலில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக அது உயர்வை கொடுக்கும். நீங்கள் தொழில் சார்ந்து செய்யலாம், அல்லது திருமணம், குழந்தை பேர், எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு தேடுதல் இருக்கோ அந்த வருமானம் சார்ந்து இருந்தால் கண்டிப்பாக ப்ரமோஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுத்து நீங்கள் ஒரு 10 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 100 ரூபா கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பீரியடு. இசை துறையில் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள், மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் உழைப்பு, கடினமான உழைப்பை கொடுக்கும். வெளிநாடு தொடர்பை கொடுக்கும், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அலைச்சலை கொடுக்கும். ஆனால் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். கும்பராசிங்க, நாங்கள் என்ன பரிகாரமெல்லாம் செஞ்சு இந்த சனி பகவானுடைய நிவர்த்தி செஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஜூன்லேருந்து நவம்பர் வரையும் 4.5 மாதம் பயணிச்சிருக்கு. பின்னாடி போயிட்டு அப்புறம் முன்னாடி வராரு அப்படின்னா நம்ம சொல்லுவோம், இந்த 8 போட்டோம்னா இப்படி மேலே போயிட்டு கீழே வர்றது, கீழேருந்து மேல் நோக்கி போகக்கூடிய அமைப்பு தான் 8ங்க. இந்த 8 அப்படிங்கிற நம்பரே நியூமரலாஜில் சனி பகவானுடைய ஆதிக்கம் சொல்கிறோம். அதுபோல் மொட்டை மாடியிலையோ அல்லது ஒரு பெரிய ஹாலில் சாக்பீஸில் 8 போட்டுக்குங்க. அது நடைபழகுங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல் வக்கரகதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு 1 நிமிஷம் 1 செகண்டு கொஞ்சம் ரிவர்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 வீலர் 4 வீலர் எனியே வண்டி, அந்த காராக இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எடுங்க அப்படிமே. இதெல்லாம் சில தாந்திரிக வழிபாடுகள் இருக்குது. எப்பயும் நம்ம நட்சத்திரம் என்ன பாவகத்திலிருந்து தசாபுத்தி நடக்குது, கோச்சார கிரகத்துடைய சப்போர்ட் நமக்கு எப்படி உயர்வை கொடுக்குது, அந்தஸ்தை கொடுக்கணும், முழு ஜாதகமும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா சனி பகவானவே ஒரு அச்சம். அந்த அச்சத்தில் இப்போ வக்கரகதியில் வந்து இன்னும் வச்சு செஞ்சிருவாரோ அப்படின்னு ஒரு பயம்தான். அதனால் கும்பராசி நேயர்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அது வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். கடன் நிவர்த்தியாகும். கடனை அடைக்கிறதுக்கு வழிபாடு எடுத்துக்கிங்க. கால பைரவர் வழிபாடு, புனுகு சாத்தி செவ்வரை சாத்தி சாமி கும்பிடுங்க. உங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கால பைரவருக்கு செவ்வரளியும் புனுகும்பாங்க. அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை கொடுத்து வழிபாடு எடுத்துக்குங்க. அதுவும் ராகு காலத்தில் எடுங்க. உங்களுடைய வண்டி வாகன கடன், வீட்டு கடன், என்ன லோன் வச்சுருக்கீங்களோ அதே போல் சனி பகவான் தாக்கத்தில் இருந்தால், ஏன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்திலையும் கோச்சாரத்திலையும் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். கேந்திரத்தில் இருக்காரா, திரிகோணத்தில் இருக்காரா, 1-5-9 இதெல்லாம் பார்த்து நம்ம கவனம் எடுத்துக்கணும்.
நான் வயசாயிடுச்சுங்க, 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கும்பராசி நேயர்கள் ஒரு தடவை 50 அல்லது 60 வயசுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை காசி யாத்திரை போயிட்டு, கயா போயிட்டு, அப்படியே நீங்கள் ராமேஸ்வரமும் வந்துட்டு ஒரு 48 நாளுக்குள்ளார போயிட்டு வாங்க. சிறப்பான பொற்காலமாக இருக்கும். விஷ்ணு சரசர நாமம் பாராயணம் பண்ணுங்க அல்லது கேட்டுட்டு வாங்க. இந்த காசி யாத்திரை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, கேந்திரத்தில் வரும்போது 1, 4, 7, 10 சனி பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமோ அல்லது நம்ம ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது போனால் சிறப்பு. என்னென்ன ஆசைகள் இருக்கோ அத்தனைகளும் நிறைவேறக்கூடிய அமைப்பு. எப்பங்க, பிற்காலத்திலையாவது கிடைக்காதா அப்படின்னு ஒரு வேண்டுதல், ஒரு பிரார்த்தனை, ஒரு எதிர்பார்ப்பு, இது எல்லாமே காசி யாத்திரையில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே கரையும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. முன்னோர்கள் சாஸ்திரம் சம்பிரதாயப்படி தான் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிட்டு பொக்கிஷமாக விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி ஓலை சுவடையிலையோ பழைய நூல்கள்லேயோ பல விஷயத்தை நம்ம ஆராய்ஞ்சு படித்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு பாவகத்திலையும் பயணிக்கக்கூடிய, இப்போ இதிலேயே அவிட்டம், பூரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு சில கஷ்டங்கள் எப்படி வரும், சில கஷ்டங்கள் எப்படி நிவர்த்தியாகும். இந்த நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த மாதிரி வக்கரகதிக்கு தாங்க உண்டு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த நிவர்த்தியை நீங்கள் தொழில் சார்ந்தோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்தோ உங்கள் நோய் நொடி சார்ந்தோ நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது நிவர்த்திக்கு அடையும். அப்போ இதுக்கு என்னங்க வேணும் அப்படின்னா பரிகாரம் தான். அந்த பரிகாரம் தான் இப்போ இந்த கோயிலில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்போ சூட்சுமமாக நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அந்த பரிகார கோயில் நமக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அது கிடைக்கும் அப்படிங்கிறத கர்மா நட்சத்திரமான, கர்மா ராசியான, கர்மா கிரகமான அப்படியெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த பாவகத்தெல்லாம் வச்சு கர்மா அப்படிங்கிறதே சனி பகவான்கிற அமைப்பில் வக்கரகதி ஆகக்கூடிய காலகட்டங்கள் மிக சிறப்பாக உன்னதமாக நல்ல செல்வ செழிப்பையும் நீங்கள் என்னென்ன தேடுதல் இருக்கீங்களோ வேண்டுதல் இருக்கோ அத்தனையும் நிவர்த்திக்கு கொண்டு வரலாம். உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. இந்த பதிவில் மீனராசி நேயர்கள் எப்படியெல்லாம் இந்த சனி வக்கரகதியை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம், பரிகாரம் பண்ணிக்கலாம், என்னங்க எங்களுக்கு நடக்கும். ஏன்னா கோச்சாரத்தில் ராகு பகவான் வேற எங்களுடைய ராசிக்கட்டத்திலேயே பயணிச்சிட்ருக்காரா அப்படின்னு ஒரு பயம் வேற உங்களுக்கு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்தில் இருந்து வக்கரமாக பின்னோக்கி நகரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு ஜூன் 29ஆம் தேதி நகரக்கூடிய சனி பகவான் வக்கரகதிக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலனை தருவார், அதுலேருந்து எப்படிங்க நம்ம மீண்டுக்கலாம் அப்படிங்கிற 7.5 சனி பகவானுடைய தாக்கத்திலையும் நீங்கள் சின்ன புலம்பல்கள் இருக்குது. அதுவும் எனக்கு காதுக்கு கேட்குதுங்க. எல்லா நேயர்களுமே மிக சிறப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு பாருங்கள். ஏன்னா இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறதே வருடக்கோள்களாக மிக சிறப்பாக நம்ம பார்க்குறது குரு பகவானையும் சனி பகவான் தான். ஆனால் சனி பகவான் தொழில், ஆயுள், ஆரோக்கியத்தை தரக்கூடியவர், அற்புதமான கிரகம். ஆனால் பயமே வேண்டாம், அவரை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடியவர், நாணல் மாதிரி அப்படிம்போம். ஏன்னா உற்பத்தியை பண்ணக்கூடியவரும் அவர் தான், ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடியவரும் அவர் தான். ஏன்னா உழைப்புக்கான கிரகம் அப்படின்னா சனி பகவான். சரிங்க, 7.5 சனி தாக்கத்தில் இருந்தாலும் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ பின்னோக்கி நகர்றார். அப்போ லாபஸ்தானத்தை தானே நோக்கி நகர்றார், பயப்படவே வேண்டாம். அப்போ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வெளிநாடு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் போய் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளைட்லலாம் போகாதவங்க கூட போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ராகு பயண கிரகம், மிக சிறப்பாக போகக்கூடியது. சனி பகவானும் பயண கிரகம். இவங்க 2 பேரும் வெளிநாடு வெளியூரில் போய் சம்பாரிச்சாதான் அதிகப்படியாக ரெட்டிப்பான சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய. அதே படிப்பு மருத்துவம் சார்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக மீனராசி லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு தொடர்பு கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய தொழில் என்ன இடத்துல இருந்தீங்களோ அந்த தடை கொஞ்சம் இப்போ நீங்கி மீண்டும் ஒரு ரீசர்க்கிள் மாதிரி இன்னுமே நல்லா இருக்குங்க. ஜூலையிலேருந்து சிறப்பாக உங்களுக்கு தொழில் ஏற்றமான காலம். சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க, பயப்பட வேண்டாம். அதே போல் உங்களுடைய சுப நிகழ்ச்சி
திருமணம், குடும்பத்தில் ஒரு குதூகலம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வருமானத்தை தரக்கூடிய காலகட்டம். என்னை எதிர்பார்த்துட்டு இருந்த திருமண தடை நீங்குமா? கண்டிப்பாக நீங்குங்க. ஏன்னா வீண் அலைச்சல், வீண் விரயம், ராகு பகவானால் பல சிக்கல்களுங்க, கெட்ட பேர், அவதூறு, ஏன் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அதே ரேவதி நட்சத்திரம் பயணிச்சிருக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, மீனராசி நேயர்களுக்கு, எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் விமோச்சனமான கால பீரியடு இந்த 4.5 மாதம். அப்போ முயற்சியை எப்படி நீங்கள் போடணும்? நல்ல எஃபெக்ட் போடுங்க. கொஞ்சம் நல்ல இறங்கி எந்த விஷயத்தை தேடுறீங்களோ அந்த விஷயத்துக்கான விஷயங்களை நீங்கள் தேடும் பொழுது அது கிடைக்கும். இப்போ வெளிநாடு போகணும், விசா எடுத்துக்குங்க. கரெக்டாக அதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருங்க, ஃபாலோ பண்ணிட்டுருங்க, பிரார்த்தனை வைங்க, போயிடலாம். அதே போல் திருமணத்துக்கு நல்ல மீடியேட்டர் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மீடியாவில் கொடுங்க, டக்குன்னு உங்களுக்கு ரெடி பண்ணக்கூடிய அமைப்பை நீங்கள் முயற்சி பண்ணிக்கிங்க. சனி பகவான் தான் குழந்தை பேரை தருவார். சனி பகவான் தான் திருமண தடையை நீக்குவார். சனி பகவான் தொழிலுக்கு ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடியவர். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அப்போ விரயத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும், அவரோட இடத்துலையே அதிபதியாக மகரத்துக்கே பின்னோக்கி நகரும் பொழுது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க, பயப்பட வேண்டாம். மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆரோக்கியம் சீர்படும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். வாக்குவாதம், சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்தது. மற்ற கிரக கோச்சாரமே நம்ம பார்க்குறோம். அப்போ குரு பகவான், ராகு, கேது எல்லாத்தையும் பார்த்து நம்ம சொல்கிறோம், உங்களுக்கு தாங்க மன கஷ்டம், நீங்கள் தாங்க வீணாக அலைஞ்சிங்க, நான் நிறைய ட்ராவல்ஸ் பண்ணிங்க, இதெல்லாம் இருந்திருப்பீங்க. இந்த ட்ராவல்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சி இனிமேல் கொஞ்சம் அப்பாடா இப்போ தான் இந்த விஷயமெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஜூலையில் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக அமைக்கிறார். அந்த சப்போர்ட் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியாக இருக்கும். எந்த ஒரு தொழில் நீங்கள் இந்த இடத்து பீரியடில் எடுக்கிறீங்களோ, ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்களோ, புதிய தொழில் ஒரு ஆஃபீஸ் போடுறங்க, எந்த இதுலேயே நம்ம நீங்கள் ஜோதிஷத்துலேயே இருக்கலாம், டீச்சிங் லைனில் இருக்கலாம், தொழில் நிபுணராக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் எந்த தொழிலில் செய்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் வளர்ச்சியான காலகட்டமாக இந்த 4.5 மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. யூஸ் பண்ணிக்கணும். எந்த கோச்சார கிரகமும் வரும் பொழுது அந்த பயன்பாட்டை நம்ம பண்ணும் பொழுது அது சக்ஸஸ் ஆயிரும், வெற்றியை கொடுக்கும். இப்போ இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க, லோன் கட்டிகிட்டு இருக்கிறீங்க, பேங்க் லோனாக இருக்கட்டும், தனிப்பட்ட வட்டி கடனாக இருக்கும், எதாக இருந்தாலும் அதெல்லாம் கடன் கட்டக்கூடியதுக்கு அளவுக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை கொண்டு கடனை கட்டிடுங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் சின்ன விரயமோ சின்ன அலைச்சலோ கொடுக்கும், ஆனால் அதுவும் சக்ஸஸாக வந்துடும். அது விவசாய மக்களுக்கு மிக சிறப்பான பொன்னான காலம், நல்ல மழை வளம் இருக்கும் அப்படிங்கிறத, ஏன்னா அக்னி நட்சத்திர பேர்லேயே அங்கங்கே எல்லா மாவட்டத்திலையும் மழை பெஞ்சுது. சித்திரை மாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய, அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் நல்ல விலைவாசியும் நல்ல ரேட்டுக்கு போகும். உங்களுக்கு உற்பத்தியில் நல்ல ஒரு பயன்பாடுகள் உண்டுங்க. அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்கள், கவர்மெண்ட்டில் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன கெட்ட பேர் அவதூறு வரும். பெண்களிடையே கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்கக்கிட்ட, ஜாபில் இருக்கிறவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தையிலையும் சரி, உங்களுடைய நடத்தையிலையும் சரி, நன்னடத்தை நிமித்தமாக சின்ன சின்ன அவதூறுகள் கெட்ட பேர் வரும். மீனராசி, மீன லக்னங்கள், பெண் தொடர்பு இதெல்லாம் வந்துச்சுன்னா கவனமாக இருங்க. நட்பு வட்டாரத்திலையும் கவனமாக இருக்கணும். மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமையிலே கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருந்திருக்கும். இனிமேல் இந்த வக்ரகதி காலகட்டத்தில் நல்ல அந்யோன்யம் பிறக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. படிப்புக்கு நீங்கள் பணம் கட்டி அடுத்த ஹையர் எஜுகேஷன் போடுறதுக்கு நல்ல விசேஷமான மருத்துவத்துறையாக இருக்கட்டும், மற்றபடி இன்ஜினியரிங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஆர்கிடெக்சரும்பாங்க, இந்த மாதிரி படம் வரைது, வீடு கட்டுதல், இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகனம், பஸ்ஸு, லாரி ஓட்டுறவங்க, வேன் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பீரியடாக இருக்கும். புதுசாக நீங்கள் வண்டி வாங்கணுங்க அப்படிங்கிறதுல இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கட்டக்கூடிய அமைப்பு நிறைய உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குங்க. நிறைய கிளைண்டெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பயன்பட்டுக்குங்க. இதுபோல் ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த பாவகம் தொட்டு நட்சத்திரம் வச்சு தான் நம்ம கிரகத்துடைய கோச்சார நிலைப்பாடை வச்சு நம்ம பயன்பாட்டை சொல்கிறோம். எடுத்தோம் இப்படியே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதுல, இப்போ மீடியா அப்படிங்கிற ராகு இருக்கிறார். அப்போ மீடியா துறை, இசைத்துறையில் இருக்கிறவங்க,
டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் தடை தாமதம் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த ரிவர்ஸில் வரும்பொழுது சனி பகவான் நல்ல ஒரு அப்படி கிளிக் பண்ணி டக்கு 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 டக்குன்னு நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீடியா துறையில் வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்க புதிய புதிய அறிமுகமெல்லாம் உங்களுக்கு நிறையா வரும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு புதிய அறிமுகம், அதே போல் நிறைய வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய தொழிலாளிகள் வருவாங்க. உழைக்கக்கூடியவங்க நல்லா வந்து உற்பத்தியை பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களாம் இந்த பீரியடில் நல்ல ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் செய்யக்கூடியது முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள், முன்னிறுத்தி நிற்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அந்த வக்கரகதி வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கை கொடுத்துரும், அழியாத விஷயத்தை கொடுக்கும். அப்போ அழியாத விஷயம் என்னதுங்க? அழியாத சொத்து வாங்கிறது, வண்டி வாங்கிறது, சின்ன ஒரு தடை 2 தடையை கொடுத்தாலும் 3வது விஷயத்தில் சொல்லுவாங்களே, நான் வந்து பிளேஸ்மெண்ட்டில் வர முடியலைங்க, ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கல, செகண்ட் டைமில் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய அமைப்பு உண்டு. விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவர்களும் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்குங்க. மீனராசி மீன லக்னம் இறங்கி துணிஞ்சு நீங்கள் மார்க்கெட்டிங்கில் விளையாடலாம், சம்பாதிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பராக இருக்கும் இந்த பீரியடு. அதனால் இந்த 4.5 மாதத்தில் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குன்னு நீங்கள் முழு ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம். அதே போல் உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன சப்போர்ட் பண்ணுதோ, எந்த பாவத்தில் உட்காந்து கிரகத்தோட தொடர்பில் நட்சத்திர சாரத்தில் வேலை செய்தோ அதுதான் உங்களுக்கு முழு சப்போர்ட்டை கொடுக்கும். இதெல்லாம் அடிஷ்னலாக தான். அந்த 4.5 மாதம் தாங்க உங்களுக்கு பயன்பாடு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத அடுத்த அந்த கோச்சார கிரகத்தை வச்சு ஜென்மத்துக்கு வரக்கூடிய சனி பகவானை வச்சு தான் நம்ம பலனை கொடுப்போம். அப்போ மேல் கையில் அப்போ எப்படின்னா ஒரு 6 மாதம் நல்லா இருந்தால் 6 மாதம் கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய பீரியடு தான் இந்த 7.5 சனியுடைய தாக்கம். மீனராசி நேயர்களுக்கு தொழில் வளம், செல்வ வளம், மக்கள் செல்வம் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை எல்லா விஷயத்திலையும் ஒரு சுபிக்ஷத்தெல்லாம் கொடுக்கணும். சனி பகவானை பிரார்த்தனை வச்சுக்கலாம். இருப்பினும் எனக்குன்னு இந்த பரிவர்த்தனை இந்த நகரக்கூடிய வக்கரகதிக்கு வந்து என்னங்க சொல்யூஷன், எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. திருப்பதி ஏழுமலையான ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை அங்கே சேவிக்கிற மாதிரி 2 மாதம் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணி இந்த 4.5 மாதம் அதாவது ஜூனில் இருந்து நவம்பர் வரையும் வரக்கூடிய காலகட்டத்தில் புக் பண்ணி ஒரு தடவை போயிட்டு சேவிச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு நாள் இரவு தங்கி அந்த பகவான நாராயணனுடைய திருமந்திரத்தை மட்டும் ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தெல்லாம் உச்சாரணம் பண்ணி விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு இரவு தங்கி மீண்டும் காலையிலையோ எந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குதோ சேவிச்சுட்டு வந்துடுங்க. அயோத்தியா போயிட்டு ராமர் அந்த பகவானை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ உபய ராசி லக்னக்காரங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் போய் ராமருடைய அயோத்தியா போயிட்டு வழிபாடு எடுத்துகிட்டு வர்றது மிக சிறப்பு. அங்கேயும் நீங்கள் ஒரு நாள் தங்கி அயோத்தியா பட்டணம் போயிட்டு வர்றது மிக மிக அற்புதமான காலகட்டமாக மீனராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி, ஒவ்வொரு பதிவும் ஆன்மீகம் ஜோதிஷம் சார்ந்து சிறப்பான சனி பகவானுடைய வக்கரகதியை மேஷம் முதல் மீனம் வரையும் சொல்லியிருக்கோம். எல்லா ராசிக்காரங்களும் போய் பார்த்து என்ன பரிகாரம்னு செஞ்சு நிவர்த்தியை கொடுத்து நல்ல மேன்மையும் நல்ல செல்வ வளத்தையும் நல்ல வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக்கிங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.